20 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவதற்கு மோசே என்ற ஒருத்தர் ஆண்டவருக்கு போதுமானவராக இருந்தார். ஒரு யூத இனத்தையே, ஒரு தேசத்தை உருவாக்க ஆபிரகாம் என்ற ஒருத்தர் ஆண்டவருக்கு போதுமானவராக இருந்தார். அதே போலதான் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை வழி நடத்துவதற்கு ஆண்டவருக்கு சிலர் போதும். ஆண்டவருக்கு சிலர் போதும். அப்ப இந்த ஜீவனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆண்டவருக்கு சிலர் போதும். இந்த சிலர் கண்டுபிடிச்சிட்டா போதும். இந்த சிலர் பலரை என்ன பண்ணுவாங்களா, இந்த ஜீவனுக்குள்ள கொண்டு வருவாங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரும் இந்த ஜீவனை நீங்க கண்டுபிடிக்கிற சிலராக இருக்கிறீங்க. திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கு உள்ள ஆற்றல் இருக்கு. அந்த ஆற்றலுக்கு பேரு தான் ஜோய், அதாவது ஜீவன். கடவுளை போல வாழ்கிற ஒரு வாழ்க்கைய நீங்க வாழ முடியும். தோல்விகளை ஜெயமாக மாற்ற முடியும். ஏமாற்றங்களை மாற்றி அதையும் ஜெயமாக மாற்ற முடியும். தோல்வியை மாற்ற முடியும், ஜெயத்தை மாற்ற முடியும், அவமானத்தை மாற்ற முடியும், பிரச்சனைகளை மாற்ற முடியும். இது எல்லாவற்றையும் மாற்றி ஜெயமாக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இது ஏன் வருது, எதுக்கு வருதுன்னு யோசிக்காம உங்களுக்குள்ள ஜீவன் இருக்கு, அந்த ஜீவனை பயன்படுத்தி இதை ஜெயிக்க முடியும். நீங்கள் இதை ஜெயிக்கும் பொழுது நீங்கள் சிலரா இருக்கிறீங்க. நீங்க இதை ஜெயிக்கும் பொழுது ஆண்டவருடைய ஜோயை நீங்கள் கண்டுபிடித்தால், நீங்கள் கண்டுபிடிக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, கண்டுபிடித்த நீங்கள், சிலரா இருக்கக்கூடிய நீங்கள் பலரை இந்த ஜீவனுக்குள்ள கொண்டு வர முடியும். அதனாலதான் சிலர் பிரவேசிப்பார்கள் போடல, சிலர் கண்டுபிடிப்பார்கள். கேட்டுக்கு நிறைய பேர் போறாங்க, அழிவுக்கு நிறைய பேர் போறாங்க. அந்த நிறைய பேர், அழிவுக்கு போறக்கூடிய நிறைய பேரை ஜீவனுக்குள்ள இந்த சிலர் கொண்டு வருவார்கள். கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரும் நீங்க இந்த சிலராக நீங்க இருந்து அநேகரை, பலரை இந்த ஜீவனுக்குள்ள நீங்க கொண்டு வருவீங்க. வாழ்க்கை நீங்க